லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க முகத்துக்கு நீங்க சிரிச்சீங்கன்னா எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? நிஜமாவா சொல்லிருப்பா? அப்படி ஒண்ணு அழகா இல்லையே. சரி, வேற மாதிரி சிரிச்சு பாப்போம். இதுவும் நல்லா இல்லையே. சரி, வேற மாதிரி சிரிச்சு பாப்போம். ஐயோ, இவருக்கு என்ன மூளையில குழம்பிடுச்சா? காலையிலேயே கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? நான் அழகா இருக்கேன். என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? கீழே கீழே விழுந்துட்டீங்களா? தலையில ஏதாவது அடிபட்டுடுச்சா? என்னமா நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? லூசு மாதிரி பேசுறது நானா நீங்களா? அட போமா, உனக்கு ஒண்ணும் புரியாது. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? இவருக்கு என்ன ஆச்சு? அங்கிள், நான் சொன்னதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்றீங்க. தாத்தா, அங்க பாருங்க. என்ன சொல்ல போறானோ? You are looking very very nice. Okay, okay. Thank you, thank you. Thanks. பாத்தீங்களா தாத்தா, உங்க பையன் பத்மநாபனுக்கு சிரிப்புனா என்னன்னே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா அந்த காவியாவை பார்த்து நல்லா சிரிச்சுட்டு போறாரு. நிச்சயமா பத்மநாபன் சார் தான் இந்த காவியாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். அவருக்கு பிடிக்காத பொம்மிய என் மனசுல இருந்து சுத்தமா மறக்கடிச்சு மொத்தமா வெளியே அனுப்ப ட்ரை பண்றாரு தாத்தா. அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. அடுத்த தடவை மட்டும் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு, நான் அந்த பத்மநாபன் சார்ட்ட டைரக்டா சொல்ல போறேன். ஐயோ, மொத்த கதையும் இவன் கெடுத்துருவான் போல இருக்க. டேய் விடுறா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, விட்டு பிடிப்போம். இல்ல தாத்தா, நான் விடாம பத்மநாபன் சாரை பிடிப்பேன். அவர் என் கையில இருந்து தப்பிக்கவே முடியாது. ஐயோ, எனக்கு கண்ணை கட்டுதே. வாமா, அப்படியே கதவை சாத்தி தாப்பா போட்டு வா. வா. நீ வந்தது யாரும் பார்க்கல? நோ மேடம், யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கேன். சரி, உட்காரு. பொம்மி. என்ன மேடம், திடீர்னு பொம்மின்னு கூப்பிடுறீங்க? ஐ எம் சாரி. காவ்யா. காவ்யா, நான் நேத்திக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன்ல, நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் மேடம்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல, ஞாபகம் இருக்கா? யாயா? இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஓ ப்ளீஸ் சொல்லுங்க மேடம், நான் எதுவா இருந்தாலும் செய்றேன். இன்னைக்கு நான் உனக்கு வைக்க போறது முதல் டெஸ்ட். இதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறிடும். நீ ஆசைப்பட்ட மாதிரி கனடாக்கு போகலாம், அங்க ஒர்க் பண்ணலாம், டாலர்ஸ்ல சம்பளம் வாங்கலாம், வசதியான வாழ்க்கை வாழலாம். ஓ சூப்பர் மேடம், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தேங்க்யூ சோ மச் மேடம். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மேடம், பண்ணிடலாம். சொல்றேன். இங்க இருந்து நாம இப்போ நேரா ஒரு முக்கியமான மினிஸ்டர் வீட்டுக்கு போக போறோம். எதுக்கு மேடம்? அங்க போய் யாருக்காவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? ட்ரீட்மெண்டா? ஆனா இது கொஞ்சம் வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட். அங்க போகும்போது நீ இப்படி காவியா மாதிரி வரக்கூடாது, பொம்மி மாதிரி கெட்டப்ப மாத்திக்கிட்டு வரணும். வாட்? என்ன சொல்றீங்க மேடம்? அன்னைக்கு சித்தார்த்த கிண்டல் பண்றதுக்காக நீ பொம்மி மாதிரி வேஷம் போட்டல, இன்னைக்கு அதே கெட்டப்ப நீ ஏன் கூட வந்து அந்த மினிஸ்டரை மீட் பண்ணி
இனிமே அஞ்சலி ஸ்வீட் சார்பா என்னால உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு சப்ளை பண்ண முடியாது. அதனால கவர்மெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம அதுக்கு சம்மதம் சொல்லி பொம்மை மாதிரி NOCல கையெழுத்து போட்டு கொடுக்கணும். புரிஞ்சுதா? அஞ்சலி ஸ்வீட்ஸ் உங்களோட ஷாப் தானே? அந்த கவர்மெண்ட் ஆர்டர் தொடர்ந்து வந்தா உங்களுக்கு ப்ராஃபிட் தானே? அப்புறம் ஏன் மேடம் அதை கேன்சல் பண்ண சொல்றீங்க? இங்க பாரு, உனக்கு தேவையான விஷயங்களை நீ கேட்டு வாங்கிக்க. எனக்கு தேவையான விஷயங்களை நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அதை விட்டுட்டு குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்காத. அது எனக்கு பிடிக்காது. சாரி மேடம். அஃப்கோர்ஸ் தட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன். சரி, முதல்ல போய் அந்த பொம்மையோட புடவையை எடுத்து வச்சுக்க. அந்த சித்தார்த்தோ பெருசோ ஏதாவது கேள்வி கேட்டுச்சுன்னா ஏதாவது காரணத்தை சொல்லி சமாளிச்சுட்டு என் கூட கிளம்பி வா. போற வழியில எங்கேயாவது பொம்மை மாதிரி கெட்டப்ப மாத்திக்கிட்டு நேரா மினிஸ்டரை பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி எல்லாம் பக்காவா நடக்கணும். புரியுதா? ஓகே மேடம். சரி, கிளம்பு. ஆமாமா, அதை முடிச்சிடலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன்ல? அந்த மினிஸ்டருக்கு எந்த டவுட்டும் வராதுல்ல? ஆக்சுவலி ஐம் a little bit tensed. அதெல்லாம் ஒரு சந்தேகமும் வராது. நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி நீ பேசு. நீ பாக்குறதுக்கு அப்படி பொம்மை மாதிரி தான் இருக்க. ஆனா கால் மேல காலெல்லாம் போடாத. அந்த பொம்மை சரியான பட்டிக்காடு. அவளுக்கு ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் பேசவே வராது. ஆனா நீ ஆன உன்ன டக்கு டக்குன்னு இங்கிலீஷ்ல பேசுற. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அவர்கிட்ட பேசும்போது நீ தமிழ்ல தான் பேசணும். அந்த பொம்மை சாதாரணமான ஆள் கிடையாது. எங்க எப்ப யார பார்க்க போனாலும் அவ பேசியே எல்லாரையும் மயக்கிடுவா. ரொம்ப நல்லவ மாதிரி சீன் போடுவா. ஆஹா, என்ன இப்படி பேசுறாங்க? புரியுது புரியுது. அப்புறம் அவளோட மேனரிசம்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேன்ல, அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். எது உன்னை காப்பாத்த போகுதுன்னா பொம்மைக்கும் உனக்கும் இருக்கிற இந்த ஒரே மாதிரியான முக ஒற்றுமை மட்டும்தான். உனக்கு மட்டும் பொம்மைய நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, நீ கண்டிப்பா அசந்து போயிடுவ. ஏன்னா நீ அச்சு அசலாம் அவ்வளவு மாதிரியே இருக்க. அதனால மோஸ்ட்லி யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. இருந்தாலும் நீ கொஞ்சம் கரெக்டா மேட்ச் பண்ணிக்கோ. ஓகேயா? காவியா புத்திசாலி தமன்னா, அவ சூப்பரா பண்ணிடுவா. அம்மாடி, உன்னை வச்சுதான் நிறைய விஷயங்களை சரி பண்ணணும். பார்த்து நடந்துக்க. மா, என்னம்மா திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க? நாம தான் காவியாவுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம்ல. அதனால நீங்க கவலையே படாதீங்க. காவியா நல்லபடியா கோஆபரேட் பண்ணுவாங்க. என்ன காவியா? யா, ஷூர் ஷூர். ஐயோ காவியா, நோ இங்கிலீஷ், நோ இங்கிலீஷ். யா, புரியுது புரியுது. என்ன இருந்தாலும் அத்தை, அந்த பொம்மை போடுவாலே பாவாடை தாவணி, அந்த மாதிரி போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. பரவாயில்ல விடு, இதுவே நல்லாதான் இருக்கு.
தமன்னா, டோன்ட் மிஸ்டேக் மீ. கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துருவா. எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஆம், போயிட்டு வா. ஆனா மறந்துடாத, நோ இங்கிலீஷ். ஆம். ஓ யா, ஷூர் ஷூர், புரியுது. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துரு. மினிஸ்டர் எந்த நேரத்துலயும் வந்துருவாரு. ஆம், வந்துருவேன் வந்துருவேன். கவ்யா, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு சொல்லவா? நோ ப்ராப்ளம், ஐல் மேனேஜ். இங்க பாருங்க, 1000 தான் இருந்தாலும் காவியா வெளியாளு. அவளுக்கு எதுக்காக நாம இந்த ஆர்டரை கேன்சல் பண்றோம், என்ன பண்றோம், ஏது பண்றோம், இது எதுவுமே புரியக்கூடாது. நான் சொல்றது சரிதானே? ஆமா அத்தை, சரி. அது எனக்கு நல்லாவே புரியுது. அப்புறம் தமன்னா, ஒரு முக்கியமான விஷயம். நீ தயவு செஞ்சு அவ எதிர்க்க சித்தார்த்த பழி வாங்கணும், பொம்மியா பழி வாங்கணும், அது எதுன்னு உளறிட போற. அதெல்லாம் நான் ஒன்னும் உளர மாட்டேன். நீயும் அத்தையும் எங்கேயாவது இந்த வீட்டை பழி வாங்கணும் அப்படி இப்படி உளராம இருந்தாலும் சரி. சரி சரி. ஏய், என்ன இது? ஆள் ஆளுக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது மினிஸ்டர் வீடு. அவர் எந்த நேரமும் வந்துருவாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓகே. ஐயா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி சார். ஐயா எப்போ வந்துருவாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ. என்ன மனோ, ரெஸ்ட் ரூம் போறேன்னு போனவ இவ்வளவு நேரம் ஆச்சு. மினிஸ்டர் வேற வரப்போறாரு. இன்னும் இந்த காவியாவை காணோம். அத்தை, அவ வந்துருவான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம். என்ன காவியா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? மினிஸ்டர் வேற வர நேரம் ஆயிடுச்சு. சரி, இப்ப எதுக்கு பாவாடை தாவணியெல்லாம் மாத்திட்டு வந்திருக்க? மினிஸ்டர் வேற வர நேரம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பொம்மி ஊருக்குள்ள பாவாடை தாவணி போட்டு தானே சுத்திக்கிட்டு இருக்கா. அதனால இது சரியா இருக்கும்னு தோணுச்சு. சரி சரி, இதுவும் நல்லதுதான். அப்புறம் காவியா, மினிஸ்டர் எந்நேரமும் வந்துருவாரு. அவர் வந்த உடனே இந்த அதிரசம் ஆர்டர் எங்களுக்கு வேண்டாங்கிறத தெளிவா சொல்லிடு. சரி. காவியா, மினிஸ்டர் வராரு. எந்த சந்தேகமும் வராத மாதிரி தெளிவா பேசணும். சரி. ஜாக்கிரதை. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டா சொல்லு, சரியா? வணக்கம் சார். வணக்கம்மா. வாங்க வாங்க. என்ன பொம்மி, சௌக்கியமா? சௌக்கியம் தான் சார். ஐயா, அந்த அதிரச ஆர்டர் சம்பந்தமா பேசணும்னு சொல்லியிருந்தீங்களே, அதுக்காக தாங்க ஐயா வந்திருக்காங்க. ஓகே. ஆமாமா. ஆமா பொம்மி, போன தடவை கொடுத்த ஆர்டர் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு எல்லாரும் பாராட்டினாங்க. அதனால இந்த வாட்டி இன்னும் நிறைய பேருக்கு தேவைப்படும். டபுளா பண்ணி தர மாதிரி இருக்கும். அதுலதான் ஒரு சின்ன... என்ன, ஏதாவது பிரச்சனையா? பண்ணிடலாம்ல? அது வந்து சார், பொம்மி நீயே சொல்லிடுமா? நீங்க சொன்னதை விட சிறப்பா இந்த ஆர்டரை பண்ணிடலாம் சார். டெலிவரி டேட்டை நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே உங்க கையில இருக்கிற மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். மத்த விஷயத்தை எல்லாம் சார் கிட்ட பேசிக்கிறோம். வெரி குட். இதோ பொம்மிங்கிறது. நீ சொல்லும் போதே தெம்பா இருக்குமா. உன்னை நம்பிதான் ஆர்டர் டபுள் பண்ணிருக்கேன். நல்லா பண்ணணும், வாழ்த்துக்கள். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. சரிம்மா, எனக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்குமா, நான் கிளம்புறேன். என்ன தமனா இது? என்ன நடக்குதுங்க? தெரியலையா அத்தை? யாரு எதை சொன்னாலும் நம்பிடுவீங்களா? யாராவது இப்படி பாவாடை தாவணியில வந்து நான் காவியான்னு சொன்னா உடனே நம்பிடுவீங்களா?
நான் பொம்மி. உங்க முட்டாள்தனத்துக்கு அளவே இல்லையா? ஏய், அப்படி சொல்லிடு இப்படி சொல்லிடுன்னு இந்த பொம்மை கிட்டயே சொல்றீங்க. மந்திரி ஐயா கொடுத்தாரே ஒரு ஆர்டர், அத வேண்டான்னு சொல்லிடலான்னு பாத்தீங்களா? அப்படி சொல்ல நான் எப்படி விடுவேன்? அந்த ஆர்டரை அஞ்சலி ஸ்வீட்ஸ் தான் எடுத்து பண்ணணும். அதுவும் நல்லபடியா பண்ணணும். எனக்கும் அந்த வீட்டுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா வெளியே இந்த குடும்பத்தை எங்கேயும் நான் விட்டு தர மாட்டேன். இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. தமன்னா, உனக்கும் தான் நான் சொல்றேன். அவங்க பெரியவங்க, பக்குன்னு கற்பூரம் மாதிரி புடிச்சுப்பாங்க. சரி, நான் வரட்டுமா? அத்தை போங்க, அவளை பிடிங்க. இல்ல நில்லடி, நில்லுன்னு சொல்றேன்ல. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும். உங்க கூட வந்தால ஒருத்தி, காவியாவோ கோவியாவோ, அவ இங்கதான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கா. சீக்கிரம் போங்க, இல்லாட்டி செத்துற கித்துற போறா. அப்புறம் நீங்க தான் உள்ள போக வேண்டியது இருக்கும். ஏய் 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 நில்லு. ஏய் பொம்மி, ஆட்டோ. என்னம்மா இதெல்லாம்? என்னது இது? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? எப்படி கரெக்டா இந்த பொம்மை இங்க வந்தா? இதெல்லாம் நம்மளோட முட்டாள்தனம் தான். முதல்லயே அவ பொம்மின்னு தெரிஞ்சிருந்தா அட்லீஸ்ட் ஏதாவது பேச விடாமையாவது தடுத்திருக்கலாம். இப்போ அந்த நேத்ராக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு புரியல. ஓ, அஞ்சலி ஸ்வீட்ஸோட மொத்த ஆர்டரையும் கேன்சல் பண்றேன்னு சொல்லி அவகிட்ட வாக்கு கொடுத்து ஒரு பெரிய அமௌண்ட்டை அட்வான்ஸா வேற வாங்கி தொலைச்சிட்டேன். இப்போ எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சா அந்த நேத்ரா நம்ம மேல கொலவெறி ஆயிடுவா. ஆமா அத்தை. ஐயோ அத்தை, காவியா, வாங்க. அத்தை, ஏதோ சத்தம் கேக்குது. காவியா, காவியா வாங்க. என்னாச்சு காவியா? அந்த கருப்பு பாவாடையில வந்தாலே அவதான் பொம்மியா? ஆமா, அவளேதான். She is atrocious. I can't tolerate. என்ன திடீர்னு மடக்கி பயங்கரமா அடிச்சிட்டா. என்னால முடியவே இல்லை. திடீர்னு எங்க இருந்தோ வந்து என் கை கால் எல்லாம் அப்படியே டைப் பண்ணிட்டு ஐயோ என்ன லாக் பண்ணிட்டா. என்னால எதுவுமே பண்ண முடியல. தமன்னா, என் போனை கொடுங்க. எதுக்கு? இமீடியட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணும். கொடுங்க.
என்னம்மா நீ எதுக்கு போய் போலீஸ் எல்லாம் இதுக்கு போய் யாராவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? விடுமா, அந்த பொம்மி என்ன நம்ம கையில சிக்காமலையா போயிடுவா? அவ சிக்கிறாளோ இல்லையோ, அவ இருக்கிற இடத்த தேடி போய் அவளை கேட்ச் பண்ணி அவளை நான் காலி பண்ண போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து அவ உங்களுக்கு மட்டும் எனிமி இல்ல, எனக்கும் எனிமி தான். என்ன யாரும் இப்படியெல்லாம் பண்ணதே இல்ல. இவ என் மேல கைய வச்சதுனால இவளை நான் ரிவெஞ்ச் பண்ணியே தீரணும். எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. சரி சரி விடு, நம்ம கையில சிக்காமலையா போயிடுவா? அவளை மொத்தமா காலி பண்ணிடலாமா? அம்மா என்னம்மா அதெல்லாம்? ஏய் என்னடா, ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். சரிம்மா. காலி பண்ணிடுவோன்னு சொன்னா மொத்தமா காலி பண்ணிடுவோன்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்ல. இங்க பாரு காவியா, நாம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போனா தேவையில்லாத சந்தேகம் வரும். அதனால ஒண்ணு பண்ண, நீ முன்னாடி போயிடு, நாங்க பின்னாடி வரோம். அப்புறம் இங்க நடந்த விஷயத்த வீட்ல எதுவும் காமிச்சிக்க வேண்டாம். சரி, நீ வீட்டுக்கு கிளம்ப. சரி, ஓகே, I'll make move. அத்தை, இந்த விஷயம் எப்படி அந்த பொம்மைக்கு போகுது? அவ எப்படி இவ்ளோ தூரம் பண்ணா? எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அத்தை. இப்ப அது கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல தமன்னா. நாம நினைச்ச மாதிரியே நம்ம எல்லா விஷயத்திலயும் அந்த பொம்மை தலையிட ஆரம்பிச்சிட்டா. இனிமே அவளை விட்டு வைக்கிறதுல அர்த்தமே இல்ல. காவியா இருக்கிறத பயன்படுத்தி உடனே அந்த பொம்மை கதையை முடிச்சே ஆகணும். இதுதான் நம்மளோட அடுத்த வேலையா இருக்கணும். மா, நீங்க சொன்னது கரெக்ட் தான்மா. அதுக்கான மொத்த வேலையையும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்க கவலைப்படாம இருங்க.